Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழகத்துக்கு வரும் தண்ணீரை தேக்கி தடுப்பணை கட்டி வருகிறது கேரள அரசு. உரிய அனுமதி இல்லாவிட்டால் தடுப்பணை பணிகளை நிறுத்துமாறு கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அடர்ந்த மலைப்பகுதிக்குள் கடும் சிரமத்துடன் கள ஆய்வு செய்திருக்கிறது புதிய தலைமுறை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் உள்ளது அமராவதி அணை. சுமார் 60,000 ஏக்கரின் நீர் ஆதாரம். குடிநீர் திட்டங்களின் மூலாதாரமான அமராவதி திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தொடங்கி கரூர் மாவட்டம் வரை தாகம் தீர்க்கிறது. இந்த அமராவதி அணைக்கான நீர் ஆதாரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கேரள மலைப்பகுதிகளில் உருவாகும் சிலந்தியாறு, பாம்பாறு, தேனாறு, சின்னாறு ஆகிய சிற்றாறுகள்தான். ஏற்கனவே பாம்பாற்றின் குறுக்கே பட்டுச்சேரி என்ற இடத்தில் தடுப்பணை கட்டிய கேரள அரசு தற்போது தேனாருக்கு வரும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே மும்முரமாக தடுப்பணை கட்டி வருகிறது. இதை அறிந்த புதிய தலைமுறை இடுக்கி மாவட்டம் வட்டவாடா ஊராட்சியின் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் இடத்துக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தது. அதிவேக கலவை இயந்திரம் மூலமாக உருவாகும் சிமெண்ட் கலவையை மலைச்சரிவில் சாய்வு பாதை மூலம் இறக்கி பெரும் பள்ளத்துக்குள் இருந்து 15க்கும் மேற்பட்டோர் தடுப்பணையை கட்டி எழுப்பி வருகின்றனர். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரடுமுரடான மலைகளுக்கு நடுவே அமராவதிக்கு வரும் தண்ணீரை மறிக்கும் வேலையை கேரள அரசு செய்து வருகிறது. அணை கட்டுவது தொடர்பாக தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என காவிரி மேலாண்மை கூட்டத்தில் தமிழக அரசு பதிவு செய்த நிலையில் உரிய அனுமதி பெற்றுதான் தடுப்பணை கட்டப்படுகிறதா என்பதை வெள்ளிக்கிழமைக்குள் கூற வேண்டும் என கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் செக் வைத்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, அணை கட்டுவது எப்படி தெரிய வந்தது என்பதையும் இனி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்பதையும் உறுதிபட தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். மெயின் சோர்ஸில் கை வச்சா பிரச்சனை ஆயிருது அப்படிங்கிறக்காக மெயின் சோர்ஸ்க்கு வர சப் சோர்ஸில் போகிற கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு உடனடியாக அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உடுமலை வழியாக மூணாறு வரும் சாலையையும் ஆழியாறு வழியாக கேரளாவுக்கு வரும் சாலையும் தமிழ்நாடு விவசாயிகளால் மறிக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நீராதார பகுதியில் அணை கட்டுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த அணையானது முற்றிலும் வறண்டு விடும். அப்போது ஒரு 60,000 ஏக்கரை சேர்ந்த விவசாயிகள் பூரா நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கெல்லாம் எந்த வழியும் தெரியல. இதை நம்பித்தான் இந்த விவசாயிகள் பூரா இருக்கிறோம். தமிழகத்துக்கான நீர் ஆதாரங்களில் கேரள அரசு சிறுக சிறுக கை வைத்திருப்பதன் மூலம் அமராவதி அணை வறண்டு போகும் சூழல் உருவாக்கப்படுகிறது. அதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கை. இதனால் அமராவதியை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் பரப்பளவு பாசனம் வசதி பெற்று வரக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்லாது அதில் குடிநீர் ஆதாரமாக பெற்று வரக்கூடிய பொதுமக்களுடைய குடிநீர் ஆதாரமும் கேள்விக்குறியாக இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக கார்வேந்த பிரபு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.